டிவிகேக்கு ஓட்டு போட்ட மக்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன். தயவு செஞ்சு தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் இதை பற்றி அதிகமாக பேசுங்க. அப்படின்னா இன்னைக்கு கனிம வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் நிறைய இடங்களுக்கு வந்து ஆய்வு போகிறாரு. அதில் ஒரு 60லேருந்து 70 கல்குவாரிகள் வந்து இல்லீகலாக ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அதை தற்காலிகமாக மூடுறதுக்கு வந்து உத்தரவு வந்து போட்டிருக்காங்க. இது உண்மையாலுமே நல்ல விஷயம் தான். ஏன்னா போன ஆட்சியில் லஞ்சம் வாங்கிட்டு நிறைய இடங்கள் இந்த வள சுரண்டல் அப்படிங்கிறது நடந்துட்டு இருந்துச்சு. யாரெல்லாம் அதை பற்றி கேள்வி கேட்குறாங்களோ அவங்க மறுநாளே வந்து காணாமல் வந்து போயிடுவாங்க. நாம் தமிழர் கட்சி சார்பில் இருந்து இந்த வளக்கொள்ளையை தடுக்கிறதுக்கு நிறைய இடங்கள்ல போராட்டம் வந்து பண்ணியிருக்காங்க. இதனாலதான் ஒரு ரெக்வஸ்டா உங்ககிட்ட நான் கேட்கிறேன், இதை பத்தி அதிகமா நீங்க பேசணும். இன்னைக்கு வந்து வளக்கொள்ளையை தடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல இவ்வளவு வந்து ஆய்வு பண்ணீங்க இல்லையா, இப்ப இந்த 60லேருந்து 70 இடங்கள்ல ஆய்வு பண்ணி எந்தெந்த கல்குவாரிகள் வந்து இல்லீகலா ஆப்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு, எவ்வளவு வளங்களை வந்து சுரண்டி இருக்காங்க, அவங்க மேல என்ன ஃபைன் வந்து சார்ஜ் பண்ணீங்க, அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு, யாரு மேல அது இருந்துச்சு அப்படிங்கிற கம்ப்ளீட்டான லிஸ்ட்டை வந்து நீங்க மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ரெண்டாவது என்ன அப்படின்னா, இனிமேல் எந்தெந்த கல்குவாரிகள்லாம் இயங்கும், சட்டம் எந்தெந்த கல்குவாரிகளுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு, அதுல எவ்வளவு வந்து லிமிட் வந்து இருக்கு, எந்த அளவு வரைக்கும் அவங்க வந்து வளங்களை வந்து எடுக்கலாம் அப்படிங்கிற அந்த அளவையும் வந்து மக்களுக்கு வெளிப்படையா வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்னு நான் வந்து தாழ்மையோட கேட்டுக்கிறேன். மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு கல்குவாரிகளை நம்ம வந்து லிமிட் பண்றோம், இந்த வளங்கள் எல்லாம் இவ்வளவு வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சூழல் வரும்போது மக்களுக்கு வீடு கட்டுறது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தடைப்படும். இப்ப எம்சாண்ட் நமக்கு இருந்தால் தான் நம்மளால வீடு கட்ட முடியும் அப்படின்னா, அப்ப எம்சாண்ட் வந்து குறைஞ்சு போச்சுன்னா அதோட விலை அதிகமாயிடும் இல்லையா. அப்ப அதுக்கு மாற்று என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. இன்னைக்கு வந்து எம்சாண்டுக்கு மேல வேற ஒரு டெக்னாலஜி நீங்க கொண்டு வந்திருக்கீங்கன்னா, அதை முதல்ல நீங்க அரசு அலுவலர்கள் வீட்டுல, எம்எல்ஏக்கள் வீட்டில், அமைச்சர் வீட்டில், தலைமைச் செயலகம், இந்த மாதிரியான பெரிய பெரிய முக்கியமான இடங்கள் ஏதாவது ஒரு கட்டுமான பணிகள் வரும் இல்லையா, அங்கெல்லாம் அரசாங்கம் இதை வந்து முன்னுரிமை கொடுத்து அரசாங்கம் பயன்படுத்தி மக்கள் இடத்துல பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தினாதான் மக்கள் வந்து பயன்படுத்துவாங்க. இன்னைக்கு வளக்கொள்ளையை நம்ம தடுக்கணும் அப்படின்னா மக்களுக்கு மாற்று என்ன அப்படிங்கிறதையும் நம்ம கொடுக்கறதுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம். நீங்க ஆட்சிக்கு வரும்போது ஒரு டிரான்ஸ்பரண்டான கவர்மெண்ட்டை கொடுக்குறீங்க இல்லையா, இந்த டிரான்ஸ்பரண்டான கவர்மெண்ட் யாருக்குன்னா, நீங்க இந்த வளக்கொள்ளையெல்லாம் யார் பண்ணாங்க, அவங்கள வெளிச்சம் போட்டு நீங்க மக்கள் கிட்ட காமிக்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன்.